ஒரு சில பேர் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதனால் என்ன கான்சிக்வன்ஸ் வரும்னு யோசிக்காமல் சட்டுன்னு இம்பல்சிவாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லாமல் கம்போஸ்டாக இருக்க தவறிடுவாங்க. இந்த பர்சனாலிட்டியை எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். இதோட மற்ற அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. எப்போவும் மனசில் ஒரு வெற்றிடம், சந்தோஷமின்மை இருக்கிறத உணர்வாங்க. தான் யார், தனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிற தெளிவு கூட இல்லாமல் எப்போதும் ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி உணர்வாங்க. இந்த குணாதிசயங்கள்னால ஒரு ஸ்ட்ராங் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கங்கிற பயத்திலேயே தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் வற்புறுத்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதனால் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது போல் பல மன கஷ்டங்களை அவங்க கோத்ரூ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களோ உங்களை சார்ந்து இருக்கிறவங்களோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கன்சல்ட் அ சைக்காட்ரிஸ்ட்.